Hi viewers, இன்னைக்கு நாம திருமலை வேல் சைட் வந்திருக்கோம். இந்த டெரஸ்ல வாட்டர் ப்ரூஃபிங் கம் ஹீட் ப்ரூஃபிங் அப்ளிகேஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டெரஸோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ்ல நிறையவே அன்வான்ட் திங்ஸ் இருக்கு. டைல்ஸ், வேஸ்டேஜ் மெட்டீரியல், தென்னை மட்டை இந்த மாதிரிலாம் நிறைய மெட்டீரியல் ஆக்குபை பண்ணதுனால மழை தண்ணி வரும்போது ஈஸியா ட்ரைன் ஆகாம மொட்டை மாடிலே தேங்குது. இதனால மொட்டை மாடில ஃபங்கஸ் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இது வந்து நல்லா மழை தண்ணியை ஸ்பாஞ்சு மாதிரி உறிஞ்சு வச்சுக்கும். ஸோ இதனாலையும் வந்து வாட்டர் லீக்கேஜ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். இந்த டெரஸ்ல இன்னொரு பிரச்சனை இருக்கு. அதாவது வந்து ரெயின் வாட்டர் ஏர்வெஸ்டிங் பைப் வந்து ஃப்ளோர் லெவலோட மேல இருக்கு. இதனால வந்து மழை காலத்துல வர தண்ணி வடிஞ்சு போகாம மொட்டை மாடியில தேங்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால நிறைய மொட்டை மாடி வந்து லீக்கேஜ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு. ஃபியூச்சர்ல காலம் ரைஸ் பண்ணி வீடு கட்டுறதுக்காக ராடு விட்டுருக்காங்க. ஸோ அது ஓப்பனா இருக்கிறதுனால முக்கியமா அதுல கவனிக்க வேண்டிய விஷயம், கம்பியோட அடிப்பகுதியில துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை இப்படியே விட்டா கூடிய சீக்கிரத்துல கம்பி ஃபுல்லாவே துருப்பிடிச்சு ஃபியூச்சர்ல காலம் ரைஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாத நிலைமை கூட வரலாம். ஸோ இதை வந்து நம்ம கிளியர் பண்ணி இதுக்கு மைக்ரோ கான்கிரீட் 1 inch லெவலுக்கு நம்ம மைக்ரோ கான்கிரீட் போட போறோம். ஸோ சப்போஸ் ஃபியூச்சர்ல தண்ணி மொட்டை மாடில ஏதாவது ஒரு ரீசனால தேங்கினாலும் அடிப்பகுதியில் தண்ணி படாத அளவுக்கு நம்ம 1 inch நம்ம கான்கிரீட் போட போறோம். மொட்டை மாடியை வாட்டர் ஜெட் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் விசிபிளான கிராக்ஸ் எல்லாம் நம்ம டெவலப் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ரெயின் வாட்டர் ஏர்வெஸ்டிங் பைப்பை உடச்சி எடுத்துட்டு 4 லெவலோட 1 inch வந்து நம்ம கீழே இறக்கி வைக்க போகிறோம். ஸோ இதனால மழை தண்ணி ஈஸியாக வந்து வெளியே ட்ரைன் ஆகி போகும். பைப் லைன் உடச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணிட்டு தான் பைப் லைன் பேக் பண்ணணும். ஸோ இதில் ஏன்னா நல்ல பாண்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து அந்த இடத்துல வால் இப்போ நம்ம ஃப்ளோரில் வாட்டர் ப்ரூஃப் பண்ணிடுறோம். பட் இன்னர் வாலில் வந்து கண்டிப்பாக மழை தண்ணி ஊறாமல் இருக்கிறதுக்காக நம்ம கோட்டிங் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஒர்க் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ராடுக்கு மைக்ரோ கான்கிரீட் போட வேண்டிய இடத்துலையும் நம்ம ஒரு கோட்டிங் பிஃபோர் அப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல செங்கல் வச்சு கட்டமாக மைக்ரோ கான்கிரீட் 1 inch லெவலுக்கு நம்ம போடுவோம். ஸோ நம்ம காலத்துக்கு மைக்ரோ கான்கிரீட் போட்டாச்சு. இப்போ இந்த ஃப்ளோர் லெவலோட 1 inch மேலேயே இருந்த ராடு வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால மழை தண்ணி ஈஸியாக வந்து அந்த ராடை டச் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதனால துருப்பிடிக்காமல் இருக்கும். கம்பியோட ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்கும். ரைஸ் பண்ணும்போதும் ஃபியூச்சரில் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போ நம்ம கோபாலிமர் சிமெண்ட் சரி கோட்டிங் இந்த டெரஸ்க்கு நம்ம அப்ளிகேஷன் பண்ணுறோம். எதுக்காக இந்த கோபாலிமர் சிமெண்ட் சரி கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுறோம்னா, இந்த டெரஸோடைய சர்ஃபேஸ் ரொம்பவே ரஃபாக இருக்கிறதுனால இந்த நம்ம கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுறோம். சிமெண்ட் பிளஸ் கோபாலிமர் லிக்விட் நம்ம அப்ளிகேஷன் பண்ணுறதுனால சர்ஃபேஸில் இருக்கிற ரொம்ப சின்ன சின்ன மேடு பள்ளத்தை எல்லாமே வந்து லெவல் பண்ணிக்கும். சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகிடும். ஸோ இதனால வந்து மழை தண்ணி அந்த இடத்துல சின்ன சின்ன ட்ராப்ஸாக வந்து தேங்கி நிற்காம இருக்கும். டஸ்ட்டும் படியாமல் இருக்கும். கழுவுறதுக்கும் உங்களுக்கு மொட்டை மாடி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டெரஸோட கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம அந்த அப்ளிகேஷன் பண்ணுற ப்ரைமருடைய மெத்தட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பைப் லைனை உடச்சி 4 லெவலோட கம்மியாக இறக்கி வச்சுட்டோம். ஸோ இப்போ மழை தண்ணி ஈஸியாக ட்ரைன் ஆகிட்டு போயிடும். பிஃபோராக எந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ நம்ம எந்த அளவுக்கு உடச்சி வச்சிருக்கோன்னு பாருங்க. ஸோ அந்த டெரஸ்ல இருக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டு நம்ம ஒரு கோட்டை வந்து கோபாலிமர் சிமெண்ட் சரி கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து எலாஸ்டமேட்டிக் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கோட்டிங்ல ஃபர்ஸ்ட் கோட் அப்ளிகேஷன் பண்றோம். அதாவது ஒயிட் கலர்ல அப்ளை பண்றோம். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கம் ஹீட் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ இப்போ சம்மர் டைம் போட்டுருக்கனால நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு ஒயிட் கலர்ல அப்ளை பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு 7 to 10 degrees வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரோட இன்னர்ல நமக்கு வந்து குறைச்சி தரும். இப்போ ஃபர்ஸ்ட் கோட் கம்ப்ளீட் பண்ணி நல்லா ட்ரைன் டைம் எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த செகண்ட் கோட் அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சுட்டா இந்த வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் மிஸ்டர் வெஸ்ட்வேல் சார். உங்கள் வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ மிஸ்ஸாக பார்த்த வியூவர்ஸான உங்களுக்குமே ரொம்ப நன்றி. இது போல் சர்வீஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.